வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். எனது அருமைமிகு மாணவ செல்வங்களே, ஆற்றல் மிகு சிங்கங்களே, எண்ணியது எண்ணியாங்கு முடிக்கும் திண்ணியராக திறமை பெற்ற பெற்றோர்களுடைய எண்ணங்களை, ஆசைகளை, விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காகவே பிறந்த அருமை மாணவ செல்வங்களை, நாம் 4வது 10th 4வது யூனிட்டில் அந்த ப்ரோஸை பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்த பாடமாக இருக்கிற தட் போயம், அந்த போயமுக்கு நம்ம வருவோம். அந்த போயம் ant and the cricket. Ant and the cricket. You know, ஆண்ட்னா என்னன்னு தெரியும், எறும்பு. அண்ட் த கிரிக்கெட், கிரிக்கெட்னா என்னன்னு தெரியும். கிரிக்கெட்னா கிரிக்கெட் பந்து போட்டு விளையாடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கிரிக்கெட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதுதான் கிரிக்கெட் என்பது. இதோ பாருங்க, இந்த கிரிக்கெட் அப்படின்னா இதோ பாருங்க, இது ஒரு பார்த்துருப்பீங்க, நைட்டில் சத்தம் போடுற ஒரு வெட்டுக்குழி மாதிரி இருக்கிற சவுண்டை கொடுத்துட்ருக்குறது. ஆக்சுவலாக அது கிரிக்கெட் நைட்டில் சவுண்டு கொடுக்கும். அதுலேருந்து கிரிக்யூ அப்படின்னு ஒரு சவுண்டு இதுக்கு பேர் இருந்தது. கிரிக்யூன்ற வார்த்தை தான் அப்போ கிரிக்கெட் அப்படின்னு மாதிரி இருக்கு. இது எ ப்ரௌன் ஆர் பிளாக் இன்செக்ட் ரிலேட்டட் டு கிராஸ்ஹோப்பர். கிராஸ்ஹோப்பரோட தொடர்புள்ள ஒன்று. பட்டு வித் ஷார்ட்டர் லெக்ஸ். ஆனால் இதுக்கு கால்கள் சின்னதாக இருக்கும். இட் இஸ் எ ஸ்மால் இன்செக்ட், ஒரு சின்ன பூச்சி, தட் ப்ரொடியூஸ் ஷார்ட் லவுடு சவுண்ட்ஸ் பை ரப்பிங் இட்ஸ் விங்ஸ் டுகெதர். இது ப்ரொடியூஸ் ஷார்ட் லவுடு, கொஞ்சம் குறுகிய சத்தமான ஒரு சத்தத்தை வெளியிடும். பை ரப்பிங் இட்ஸ் விங்ஸ், அது இறக்கைகளை அடிக்கின்ற போது, ஒன்றாக அடிக்கின்ற போது அந்த சத்தத்தை விடும். இதுதான் இந்த கிரிக்கெட். இந்த கிரிக்கெட் என்ற அந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் என்ற ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி. அது எபவுட் த ஆத்தரை பற்றி நாம் தெரிஞ்சுப்போம். இந்த ஏசோப்ஸ் ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபேபிளில் என்னன்னு நாம் இன்ட்ரடக்ஷனில் பார்க்க போகிறோம். ஒரு அனிமல்ஸுங்க பர்சனிஃபிகேஷனா அனிமல்கள் மனிதனை போல நடந்து கொண்டால் அது பர்சனிஃபிகேஷன் பேர். அதை மாதிரி அனிமல்ஸை வச்சுக்கிட்டு கதை எழுதுவாங்க. அந்த கதைகள்லாம் ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் அல்ல, ஒரு லெஜெண்ட்ஸ், புராண கதைகளிலும் அதில் வர துண்டு கதைகள்லாம் கூட ஃபேபிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நவ் இப்போ the fables credited to Aesop. ஏசப்புக்கு ஒரு பெருமை சேர்க்கிறது. கிரெடிட்டட்னா பெருமை சேர்க்கிறது. ஏ ஸ்லேவ், அவர் ஒரு ஸ்லேவாக இருக்கார், அடிமையாக இருக்கார். அண்ட் ஏ ஸ்டோரி டெல்லர், அவர் கதை சொல்கிறவர் அவர் இருக்கார். பிலீவ் டு ஹவ் லீவ்டு, அவர் வாழ்ந்திருப்பதாக. இன் ஆன்ஷியன்ட் கிரீஸ், பழமையான ஆன்ஷியன்ட் கிரேக்கு நாட்டில் அவர் வாழ்ந்திருக்காரு. பிட்வீன் 620 அண்டு 564 BCE. இங்கே நல்லா கவனிக்கணும். பிசின்னா பிஃபோர் த கிறிஸ்ட், கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன்னாலே இவர் வாழ்ந்திருக்கார் கிரேக் நாட்டில். இங்கே பாருங்கள், இது 620 to
564 அங்கேருந்து பெரிய நம்பராக இருந்துக்கிட்டு சின்ன நம்பராக வருது. அதாவது அந்த அதுக்கு பிறகு இயேசுநாதர் பிறந்த பிறகு 1 2 3ன்னு அப்படி போகும். அப்போ அதிகமான நம்பர்லேருந்து குறைஞ்ச நம்பரில் கவுண்டிங் பண்ணி தான் நாம் கணக்கு எடுத்துக்கணும். இது கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா தெரியுது. இட் இஸ் மேத்தமெட்டிக்ஸ். தீஸ் ஃபேபிள்ஸ் பிகேம், இந்த கதைகள் பாப்புலர், புகழ்பெற்றதாக ஆனது, ஃபேமஸ். when they emerged in print, அவைகள் பிரிண்டாக தோன்றிய போது, அவைகள் அந்த கதைகள் emerged in print, அது அச்சாக தோன்றிய போது, that fables became popular, famous ஆச்சு. several stories, நிறைய கதைகள் are attributed, புகழை சேர்த்தன to Aesop, even today, இன்னைக்கு அது புகழுள்ள கதையாக தான் இருக்குது. This process of inclusion is continuous. அதில் உள்ளே உருவாக்கப்பட்டிருக்கிற முறை, the new stories are being added, புதிய கதைகளும் அதிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஏசப் பேபிள்ஸ், இந்த ஏசப் பேபிள்ஸினுடைய கதைகள் வேர் அமங் த ஏர்லியஸ்ட் புக், ஆரம்பகால புத்தகத்தில் இருந்திருக்கு. டு பி பிரிண்டட் இன் மெனி லாங்குவேஜ், நிறைய மொழிகளில் அச்சடிக்கப்பட்டது. இது இந்த கதையில் அந்த ஃபேபிள்ஸை பற்றி சொல்கிற விஷயம். இப்போ நாம் இந்த கதையை பற்றி நமக்கு இந்த போயமை படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். ஃபேபிள் இஸ் எ ட்ரெடிஷ்னல் ஸ்டோரி. ட்ரெடிஷன்னா பாரம்பரியமாக வருகின்ற கதை. தட் டீச்சர்ஸ், அவைகள் அந்த கதைகள் கற்பிக்கின்றன. அஸ் நமக்கு எ மோரல் லெசன், ஒரு நீதி பாடத்தை கற்பிக்கின்றன. ஓகேவா? யூஸ்வலி த கேரக்டர்ஸ், அதனுடைய கேரக்டர் இன் த ஃபேபிள்ஸ், அந்த கதையினுடைய கேரக்டர் என்னவா இருக்குன்னா, அதில் வருகின்ற பாத்திரங்கள் ஆர் அனிமலாக தான் இருக்கும். சிங்கம், நாம் கூட நிறைய கதை, நம்மக்கிட்டே கதை நாம் படிச்சிருக்கோம். ஒரு சிங்கம் ஒரு மாடுகளை போய் அடிக்க போகுது அப்படின்ற நம்முடைய தமிழ் கதைகளும் உண்டு. அவைகள் ஒற்றுமையாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு. இதை மாதிரி கிரேஸ் நாட்டில் உருவான கதைகளும் இருக்குது. அவைகளை தான் அந்த ஃபேபிள் சொல்கிறோம். திஸ் போயம் ஆண்ட் அண்ட் கிரிக்கெட், ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் என்ற போயமானது டீச்சர்ஸ் கற்பிக்கிறது. இந்த போயம், இந்த கதையை அடிப்படையாக வைத்து உருவாக்கப்பட்டிருக்க இந்த போயமானது நமக்கு கற்பிக்கிறது த இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவத்தை பற்றி கற்பிக்கிறது. எதனுடைய முக்கியத்துவத்தை? ஆஃப் ஹார்டு ஒர்க், கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். அண்டு பிளானிங், திட்டமிடணும். சில பேர் திட்டமே இடாமல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருப்பான். அது யூஸ்லெஸ். எப்பவுமே திட்டமிடுதல் என்பது மிக முக்கியம். சில பேர் திட்டமிட்டு மட்டும் வேலை செய்யாமல் இருப்பான். ஆகவே போத் ஆர் த டூ ஐஸ், ரெண்டும் கண்கள், இரு கண்கள். அதை நாம் நினைவில் வச்சுக்கணும். அதை மாதிரி இந்த கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்க்கலாமா ராஜா? வெல்கம். இப்போ ஏ சில்லி யங் கிரிக்கெட், நம்ம அந்த பூச்சை காட்டினோம் இல்லையா? சில்லின்னா ஒரு மோசமான, முட்டாத்தனமான. த யங் கிரிக்கெட், ஒரு சின்ன கிரிக்கெட் என்ன செய்யுது? அக்கஸ்டம்டுனா ஒரு அதுக்கிட்ட ஒரு பழக்கத்தை உருவாக்கிச்சு. யூஸ்டு செய்துன்னு அர்த்தம். பி யூஸ்டு டு அப்படின்னு அர்த்தம். இது என்ன பண்ணிச்சு சொன்னால், அது ஒரு பழக்கத்தை உருவாக்கிச்சு. என்னென்னா டு சிங், பாடுறது, ஜாலியாக இருக்குது. பாடுறதுனால ஜாலியாக இருக்கிறது. த்ரோ த வாம் என்றால் கதகதப்பாக, சூடும் இல்லாமல் குளிரும் இல்லாத ஒரு சூழ்நிலையை, சுகமான நிலையை நாம் வாம்னு சொல்லுவோம். சன்னி மந்த்ஸ், அல்லது நல்ல வெயில் அடிக்கிற காலத்திலையும். ஆஃப் த காய் என்றால் மகிழ்ச்சி.
வெயில் காலத்தில் சூரியன் காலத்தில் உதிக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்ற காலத்தில் இது பாட்டு பாடுறது. சம்மர் அண்டு ஸ்ப்ரிங், அது கோடை காலத்துலையும் சரி ஸ்ப்ரிங்கிலும் சரி மகிழ்ச்சியாக இருக்கிற நாளில் மகிழ்ச்சியாக இருக்குது. இது பிளான் பண்ணுறதே கிடையாதுன்றது அப்புறம் பார்ப்போம். தென் அப்படிப்பட்ட இது இந்த கிரிக்கெட் த சப்ஜெக்ட் பிகன் டு கம்ப்ளைன். அப்படி இருந்த அந்த கிரிக்கெட்டு பிகன் டு கம்ப்ளைன். கம்ப்ளைண்ட் என்னது? ரிப்போர்ட் கொடுக்குது, கம்ப்ளைண்ட் பண்ணுது. கம்ப்ளைண்ட் when he found that, எப்போனா அது பார்த்தபோது, இந்த ஹீனா அந்த கிரிக்கெட்டு ஹீ ஃபவுண்டு பார்த்தபோது, தட்டு எதை பார்க்குன்னா அட் ஹோம் வீட்டில், ஹிஸ் கப்போர்டு அதனுடைய அலமாரி, தட் மீன்ஸ் அது வச்சுருக்க சேவ் பண்ணுற இடம்னு வச்சிங்களேன், வாஸ் எம்டி. அதனுடைய பாருங்க, ஃபவுண்டு தட் இஸ் கபோர்டு வாஸ் எம்டி அட்டு ஹோம் வீட்டில், அது பின்னாடி வரணும். போயமுனுடைய அந்த அட்டு ஹோம்ன்ற வார்த்தை இந்த இடத்துல ஏன் வச்சான்னா அடுத்தது கம்முன்னு வருது, 2 ரிதம் வரணும், ரைமிங் இருக்கணும். அதனால் அது அப்படி அதுமாரி போயமுக்காக சென்டென்ஸை மாற்றி அமைப்பாங்க. அப்போ அட் ஹோம் ஹிஸ் கபோர்டு வாஸ் எம்டி அண்டு வின்டர் வாஸ் கம். பனிக்காலம் வந்துவிட்டது, இதனுடைய கபோர்டில் பார்த்தபோது அங்கே ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுது. வச்சிருந்தா தானே இது அது கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன பண்ணுறது? ஓகே, நாட் ஏ க்ரம்ப் ஆஃப் பி ஃபவுண்ட். நாட் ஏ க்ரம்ப், ஒரு சின்ன பீஸ் ஆஃப் கேக்கு கூட, சின்ன துண்டு கூட. க்ரம்ப் மீன்ஸ் ஏ பீஸ் ஆஃப் கேக். டு பி ஃபவுண்ட், பார்க்க முடியவில்லை. ஆன் த ஸ்னோ கவர்டு கிரவுண்ட்ஸ், அந்த கிரவுண்டெலாம் என்ன ஆச்சு? ஸ்னோ கவர்டு, பனியானது மூடிக்கொண்டு விட்டது அங்கே. நாட் ஏ ஃப்ளவர் குட் ஹி சி, ஒரு மலரை கூட பார்க்கல. மண்ணெல்லாம் பனியாக மூடி போச்சுன்னா அங்கங்கே செடி இருக்க போது, பூ பூக்க போகுது, பார்க்க முடியல. நாட் ஏ லீஃப் ஆன் ஏ ட்ரீ, மரத்தில் கூட இலை இல்லை, எல்லாம் வெள்ளை வெள்ளையாக பனி தான் இருக்குது, எல்லாமே விழுந்து போச்சு. ஸோ பனிக்காலத்தில் இருக்கிற சூழ்நிலை, அந்த நிலையில் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துட்ட பிறகு அதுக்கு வெளியில் போய் பாட்டு பாடவோ எதுவும் முடியாது. வெளியில் போய் சாப்பாடு வேணும், சாப்பாடே கிடைக்கலது. ஓகே, அடுத்த விஷயம். ஓ, வாட் வில் பிகேம் சேஸ் கிரிக்கெட் ஆஃப் மீ. வாட் வில் பிகேம் ஆஃப் மீ, எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு என்ன ஆக போகுது. வாட் வில் பிகேம் ஆஃப் மீ, எனக்கு என்ன ஆக போகுது. என்ன சாப்பாட்டுக்கு இல்லை, ஐயோ எனக்கு என்ன ஆகுமோ தெரில அப்படி சொல்கிறோம் இல்லையா? அதுமாதிரி சேஸ் கிரிக்கெட் சொல்லுது இந்த ப்ரோ. அட் லாஸ்ட் பை ஸ்டார்வேஷன், ஸ்டார்வேஷன்னா பட்டினி, அண்டு ஃபெமின் பஞ்சம், மேட் போல்டு, அவைகள் ரொம்ப ஹெவியாக வந்துடுது. தட் மீன்ஸ் போல்டுன்னு அந்த ரொம்ப மோசம். ஏன் இந்த போல்டுன்ற வார்த்தையை போகிறாங்க, அடுத்து கோல்டுன்னு ஃபங்க்ஷன் ஆகும். அதனால் இந்த போல்டுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு போயிட்டு. ரைமிங் வேர்டு. ஆல் ட்ரிப்பிங் வித் வாட்டர், எல்லாம் தண்ணி சொட்டுது. அண்ட் ஆல் ட்ரிம்பிளிங் வித் கோல்டு, எல்லாமே நடுங்கி கொண்டிருக்கிறது குளிரில். குளிரானாலும் நடுங்கணும், எல்லாம் அது குளிரில் நடுங்கிட்டு இருக்காங்க, எல்லாம் ஈரமாக போய் கிடக்குது. அவே ஹி செட்டப், அது என்ன செய்தது, அதுக்கு ஹி செட்டப் புறப்பட்டது. டு ஏ மிசர்லி ஆண்ட், ஒரு மிசர்லி மீன்ஸ் கஞ்சத்தனமாக இருக்கிற ஒரு எறும்பு கிட்ட போகுது. சரி, இப்போ செட் ஆஃப்னா புறப்படுதல் அப்படின்னு அர்த்தம். கிளம்பிச்சு. டு சி, பார்ப்பதற்கு. இஃப், ஒரு வேலை. டு கீப்பிங் ஹிம் அலிவ், டு கீப்பிங் ஹிம் அலிவ் ஹி வுட் கிராண்ட், அங்கே போன அது ஹி கீப்பிங் ஹிம் அலிவ், தன்னை பாதுகாத்துக்கும், உயிரோட வச்சுக்கும், நட்ட செத்துருவோம். ஹி வுட் கிராண்ட், அது அளிக்கும். ஹிம் ஷெல்டர்,
கிராண்டு ஹிம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். இது ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் போயமுக்காக இதை பிரித்து வச்சுருக்காங்க. இந்த கிராண்டு ஹிம்ன்றது இதில் சேர்த்துக்கணும். கிராண்டு ஹிம் ஷெல்டர் ஃப்ரம் த ரைன், மழையில் இருந்து, ஷெல்டர்னா அடைக்கலம், அவனுக்கு அடைக்கலம் அந்த அந்த எறும்பு கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் கஞ்சத்தனமான எறும்புக்கிட்ட போகுது, மிசர்லி ஆண்ட்டுக்கிட்ட போகுது. அண்டு மவுத் ஃபுல் ஆஃப் கிரைன், வாய் நிறைய தானியத்தை கொடுக்க போகுது, தின்றதுக்கு நிறையா கொடுக்க போகுது. கிரைன் மீன்ஸ் தானியங்கள், மவுத்து ஃபுல்லாக வாய் ஃபுல்லாக சாப்பிட்ற அளவுக்கு நிறையா கொடுக்கும் அப்படின்னு நினச்சின்னு போகுது. ஹி விஷ் ஒன்லி டு பாரோ, அது கடை வாங்குறது, அது கடை சும்மா கேட்கல, பாரோன்னு கடை வாங்குறது. ஹி வுட் ரீபே இட் டுமாரோ, நாளைக்கு கொடுத்துடலாம். கடை வாங்குறது தான் போச்சு. இந்த நிலையில் அங்கே போச்சு. அங்கே போகும்போது அதுக்கு உணவு கிடைச்சதா இல்லையா அப்படின்ற அடுத்த பாடத்தில் நாம் கவனிப்போம். இது ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு, தட் கிரிக்கெட்டு பிளான் பண்ணாமல், உணவு சேர்க்காமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணிடுது. பனிக்காலம் வருகின்ற பொழுது அதுக்கு உணவு இல்லை, உடனே பிளான் பண்ணுது. எறும்பு, கஞ்சத்தனமான ஒரு எறும்புக்கிட்ட போயிட்டு நான் போய் நல்லா உணவு கேட்கலாம், தங்கிறதுக்கு இடம் கேட்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் அங்கே போகுது. ஓகேவா? இதெல்லாம் சும்மா கேட்க வேணாம், கடனாக போய் கேட்போன்ற நோக்கத்தோடு போகுது. வெல்கம் ராஜா. போய் இதுவரை தெரிஞ்சிங்க. நாளைக்கு அடுத்த பாடத்தில் நான் உங்களை நேரடியாக சந்திக்கிறேன். வாழ்க வள்ளுவன் குரல் போல், வெல்லுக உலகை.